கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் 2 நாட்கள் வாழ்த்துக்களையும் புது மாத தோற்றங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. விசேஷமாய் வாசிக்க கேட்ட ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் அழகாக நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்கிறார், நாங்கள் ஒரு களிமண் விஷயத்திற்கு நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, நீர் எங்களுடைய தேவனு இந்த 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இந்த 4ஆம் வசனம் சொல்கிறார், உலகம் தோற்று முதல் தேவனே உமக்கு காத்திருக்கிறோம்னு சொல்கிறார். இந்த உலகம் எப்பெல்லாம் தோன்றுதோ தோன்றிலிருந்தே நாங்கள் உமக்காக தான் காத்திருக்கிறோம். ஏன்னா கடவுள் சொல்கிறப்போ வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது, என் கரத்தினால் உண்டான கிரியை நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அது சொல்ல, நானே உன் தேவனாய கர்த்தர், உன்னை ரட்சித்து உனக்கு விடுதலை கொடுப்பேன். அயம் அப்படி அந்த அயம் நானே என்கிற சொல்கிற வார்த்தை நம்மை உருவாக்கின தகப்பனை தவிர வேறு யாரும் நானே என்று சொல்கிறப்போ அது ஈடுபடாது, அவன் அழிந்து போவான். ஏன்னா மேன்மைக்கு உண்டானது தாழ்மை. யாக்கோபு 4:6 சொல்லுது, யார் தன்னை உயர்த்துகிறானோ அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கிறார். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் சொல்கிறார், நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன், நான் உன் மேய்ப்பர், நானே வழி, நானே சத்தியம், நானே உனக்கு ஒரு கைட்னஸ்ஸு, உனக்கு வழி கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த உலகம் எப்பெல்லாம் தோன்றினதிலிருந்தோ தேவனே உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. அவருடைய செய்கை யாருமே கேட்டதில்லையா, நோ லிசைனியா, நோ இயரிங்கா, உணர்ந்ததும் இல்லை, அவைகளை காண்பதும் இல்லை. நோ சீயிங், நம்ம பார்க்க முடியாதுங்கிற. அமெரிக்கா உலகளவில் பெரிய நாடாய் வளர்ந்து கொண்டிருப்போம். பக்கத்து நாட்டோட சண்டை நடந்துச்சா, அந்த சண்டையில் அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு. அமெரிக்கா ஜெயிச்சோடனே ஜெயிச்ச நாட்டுடைய ஒரு மேட்டில் கொண்டு போய் அந்த கொடியை நாட்டணும். அவங்களுடைய தேசிய கொடியை, அவங்க நேஷ்னல் ஃப்ளாக்கை அங்கே வைக்கணும். அந்த உயர்ந்த மேட்டில் வச்சப்போ தான் ஜெயிச்சதுக்கு அடையாளம் அந்த தேசத்துடைய கொடி. நம்ம ஜெயிச்சு விட்டோம் என்பதற்கு தான் நம்ம ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 கொடியேற்றுறோம். பண்டிகை காலங்களில் சிலுவை கொடி ஏற்றுறோம். பொதுவாக சென்னையில் அது சிலுவை கொடி அவ்வளோ ஏற்றுறதில்ல. கிராமங்கள் போனீங்கன்னா இன்னும் சிலுவை கொடி ஏற்றுறாங்க. குற்றாலம் பண்டிகை போனீங்கன்னா முதல் நாள் சிலுவை கொடி ஏற்றுவாங்க. வேலூரில் எல்லா பண்டிகைக்கும், வேலூர் பேரத்தில் எல்லா பண்டிகைக்கும் கொடி ஏற்றுவாங்க. ஒரு பெரிய விசேஷம், வெற்றி ஜெயித்து விட்டோம் என்பதற்கு அடையாளம். அப்படி அந்த கொடியை நாட்டுவதற்கு அதனுடைய படையோட கேப்டன் தலைவர் கூப்பிட்டு ஒரு சிப்பாயை கூப்பிட்டு அந்த கொடியை கொண்டு அந்த மேட்டில் நட்டுட்டு வந்தாராம். அந்த மேட்டில் அவனுடைய படைத்தலைவருடைய ஆர்டர் கீழ்ப்படிந்து உபே பண்ணி அந்த கொடியை நாட்டுவதற்கு போனான். போகிற வழியில் இந்த கொடியை நாட்டுவனை எதிரிகளால் சுடப்பட்டான்னு இறந்து போனான். மீண்டும் இன்னொருத்தரை கூப்பிட்டு இந்த கொடியை கொண்டு அந்த மேடையில் நட்டுட்டு வானாராம். திரும்பவும் அவன் போனானான். திரும்பவும் இன்னொருத்தன் போனான், செத்து போனான். அவன் அடுத்தவன் போகிறான், அவனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அவர் விடலை. முயற்சி தான் திருவினையாக்கும். 3வது மனிதனை கூப்பிட்டு அன்போடு அழைத்து 2 பேர் இறந்துட்டாங்கப்பா, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் இந்த கொடியை நட்டிட்டு வானாரான். ஐயா வெற்றியோடு திரும்பி வருகிறேன்னு அவன் போனானா. அவனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. 3 பேரும் இறந்துட்டாங்க. யாரை அனுப்பலாம் ஷூட் பண்ணுறாங்க. 4வது ஒரு சிப்பாயை கூப்பிட்டாங்க, நீ போறியான்னாங்க. நான் போகிறேன்னா. ஆனால் இப்போன்னாங்க. ஆனால் இப்போ போகல, நான் 4லேருந்து 5க்குள்ளே போய் அந்த கொடியை நட்டுட்டு வரேன்னா. 4 to 5 அந்த கொடியை நாங்கள் போய் நட்டுட்டு வரேன்னு நம்ம சொல்லிட்டு போனானா. அதே மாதிரி எதுக்குன்னு கேட்டானா. பாருங்க, நான் 4 to 5 4 to 5 அவன் 4 மணி கரெக்டாக வந்தான், கொடி எடுத்தான், நட போகிறான். போகிறப்ப எதிரிலே குண்டுகள் AK-47 தடன்னு அடிக்கிறாங்க. அந்த குண்டுகளுடைய சத்தத்துக்கு இடையில், அந்த குண்டுகளுக்கு இடையில் அவன் போய்கிட்டே இருக்கிறான். போய் அந்த கொடியை நட்டான், வெற்றியுடன் திரும்பி வந்துட்டான். எந்தவித குண்டுகளும் அவன் மேலே படலை. ஆனால் முதல்ல 3 பேருக்கு எப்படி குண்டுமலை பொழியுதோ அதே மாதிரி இவனுக்கும் குண்டுமலை பொழியுது. அந்த குண்டுமலை ஆனால் இவனை தொடலை, உள்ளே வந்துட்டான். என்ன நடந்தது? வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன நடந்தது? அவன் 3 பேரும் இறந்துட்டான், ஆனால் நீ வெற்றியோடு நட்டு அந்த குண்டுகள் மத்தியில் போயிட்டு வந்தியேன்னானா. அப்போ அந்த சிப்பாய் சொன்னாரான், ஐயா நான் மிலிட்ரிக்கு வருமுன்னே எங்கள் அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். எங்கள் அம்மா என்னை ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க சொன்னாங்க, தினமும் மாலை 4லேருந்து 5 மணிக்கு நான் உனக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னாங்க. அவங்க ஜெபிக்கிற நேரம் எனக்கு 4லேருந்து 5. அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்காக. அவர் ஜெபிச்சிருக்கிறப்போ எனக்கு எந்தவித தீங்குகளும் ஒன்று வராது.
அதுதான் ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகையைப் போல செட்டைகளடைந்து பறந்து செல்வார்கள் சொல்றாரு. சங்கீதம் 37 சொல்றப்போ, துன்மார்க்கர் மேல நீ பொறாம கொள்ளாத, கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்றாரு. 37:3 சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. பொதுவாக நம்ம வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதையும் நீதிகள் தேடப்படுது. எல்லா என்கேஜ்மெண்ட்லையும் திருமணத்திற்கு முந்தின அந்த உடன்படிக்கை, அந்த ஆராதனை, அந்த நிச்சயதார்த்த ஆராதனையில ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாங்க. வாசிக்கிறப்போ ஆபிரகாம் தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துடுவான்னு அழைத்து சொல்றப்போ அந்த வேலைக்காரன் சொல்றாரு, அந்த தேசத்திலிருந்து அந்த பெண் வரலன்னா என்ன செய்ய முடியுங்கிறான். அவன் கையை கூப்பிட்டு தன் துடையின் கீழ் வைத்து, என் தேவன் உன்னோடு இருக்கிறார், மை லார்ட் வித் யூ, யூ ஷல் கோ, நீ இப்போ உன்னோடு இருக்கா, காரியங்களை அவர் வாய்க்க செய்வார்னு ஒரு பிளஸ் பண்ணிட்டாரு. அவர் போறாரு. போமுன்ன அங்கேருந்து கிளம்பு முன்ன ஒரு ப்ரேயர் பண்ணுவார். எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊருடைய என்று ஆகும்னு ப்ரேயர் பண்ணுவார். அவருடைய காரியம் அங்கு ஜெயித்த பொழுது, அங்கே ரெபேக்காள் வந்த பொழுது, ரெபேக்காள் உமக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வாய்ப்பேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துகிறார். ஒருவேளை அவருடைய ஜெபம் எல்லா நிலையிலும் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்படுது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி இது ஃபைனான்சியர், மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது ஐடி சப்மிட் பண்ணணும். நிறைய பேருக்கு சம்பளமே வராது. ஏன்னா இஎம்ஐ, லோன், ஐடி எல்லாம் போயிடும். 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க. சம்பளம் வெறும் 20,000 ரூபா இந்த மாதம் வரும். எல்லாமே போயிடும். 2.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க. நேற்று மட்டும் நான் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கையெழுத்து கொடுக்குற இந்த ஐடிக்காக. இந்த மாதம் வந்து அவ்வளோ கஷ்டம். ஃபைனான்சியர், பிஸ்னஸ் ரொம்ப மந்தமாக இருக்கும். பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்டாக் டேக்கிங் வாங்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஒருவேளை இப்படி ஒரு ஃபைனான்ஸ் உடைய கஷ்டமான மாதத்தில் ஆண்டவர் சொல்ல, வெயிட்டிங் டு த லார்ட், கர்த்தருக்காக காத்திருங்கள்ங்கிறாரு. நாம் யாருக்காக காத்திருக்கிறோம்? ஆண்டவருக்காக. யார் காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 10:38 அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு போனணும். நீதிமொழிகள் 20:22 சொல்றாரு, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, காகங்களை கவனித்து பாருங்கள், குருவிகளை கவனித்து பாருங்கள், அதெல்லாம் கவலைப்படலை, அதுக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறப்போ நமக்கு ஏங்க தரமாட்டாரு? நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள் என்று சொல்றாரு. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ அப்போஸ்தலர் தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் அந்த பவுலடிகள் உட்கார்ந்து மெசேஜ் கொடுத்துருக்கிறார், அவருடைய செய்தி பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். 2 காலம் உடமான ஒரு மனிதன் உட்கார்ந்து ஃபெய்த், விசுவாசத்தோடு அவரை பார்க்குறான். அவரை நோக்கி பார்க்குறப்போ அவருடைய பார்வையை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்த்து, கெட் அப், டேக் யுவர் பெட்ஸ் வாக்குங்கிறார். எழுந்து நடங்கிறார். அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. ஒருவேளை டிஜே தினகரன் மீட்டிங், மோகன் சிலாசரஸ் மீட்டிங், ஒரு பென்னிகன் மீட்டிங், பில்லிகிராகம் மீட்டிங், மார்ட்டின் லூதர், ஜிஎல் மூடி, இவங்க மீட்டிங்லாம் 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் போவாங்க. ஆனால் 10 லட்சம் பேருக்கும் சுகம் கிடைக்கிறது இல்லை. ஏதோ 5 பேர் 6 பேருக்கு தான் கிடைக்கிது. அப்போ 10 லட்சம் பேருக்கும் சுகம் கிடைத்தா என்ன வேண்டாம்? எதிர்கட்சிக்காரன் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வேண்டாம், டாக்டர் வேண்டாம். ஆனால் அந்த 10 பேரும் விசுவாசத்தோடு பார்க்குறாங்க. ராபர்ட் ஜெபசிங் சொல்கிறப்போ, நம்முடைய அருமையான அடுத்த வாரமும் வர்றார் ராபர்ட் ஜெபசிங். அவருடைய மெசேஜில் அவருடைய மிரக்கலை சொல்வார். தாயி 2 கால்களும் நடக்க முடியாமல், கால்களில் புண், அழுகிய நிலைமையில் நீர் வடிந்து துர்நாற்றம், யாரும் சேர்க்கலை. வேலூருக்கு போயிருக்கப்போ, வேலூரில் டாக்டர் டிஜே தினகரன் மீட்டிங்கில் காரில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்களா. காருக்குள்ளே யாராலும் இருக்க முடியல, ஸ்மெல்ல. ஆனால் கண்ணீரோடு ஜெபித்த ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார்.
ஒருவேளை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங்கில் மட்டும் இல்லை, நம்முடைய திருச்சபையில் நிறைய பேர் நல்ல செய்தி கொடுக்குறீங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறப்போ என்ன இன்னைக்கு காலையில் இந்த மெசேஜ் கொடுக்கணும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் பேசி பாருங்க. அதில் இருக்கிற வந்த 100 பேர்லேயோ 80 பேர்லேயோ ஒருத்தருக்கு அந்த ஃபெய்த் அந்த கஷ்டத்தோடு ஜெபித்துட்டு வந்திருப்பாங்க. அந்த வார்த்தை அவளுக்கு விடுதலை கிடைக்கும். அதுதான் சங்கீதம் 107:19 சொல்லுது, ஆபத்தில் அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், வசனத்தை அனுப்பி குணமாக்கி. He sent the word and healingங்கிறார். என்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி. அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வசனம் அங்கிருந்து போகுது. இந்த வசனம் இங்கிருந்து ஆல்டர்ல இருந்து அங்க போறப்போ அவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க, தகப்பனேன்னு பார்க்கிறாங்க. பார்க்கிறப்போ அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம், இது மனிதனால் செய்யப்படுகிற கிரியை இல்லை. ஒருவேளை இது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பிரதர் மோகன் சிலாசர், ஜிஎல் மூடி, சார்ஜ் முல்லர், ஆம்பிரகாம் சார்லஸ், இவங்க ஜேஜி மோகன், இவங்களால தான் முடியல. என்னால முடியும், உங்களால முடியும், நிச்சயமாக முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அதுதான் கர்த்தரை நம்பி, கான்ஃபிடன்ட் டு தி லார்ட், ஆண்டவரை நம்பி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பம், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள், இது மனிதனால் எழுதப்பட்டதில்லை, இது கார்த்தர் ஒரு மனிதன் அல்ல, கடவுளால் எழுதப்பட்ட வார்த்தை. ஒரு பைபிளை ஒரு வருஷத்துல 20 முறையும் வாசிக்கலாம். ஒரே வசனத்தை 20 வருஷமா வாசிச்சிருக்கவங்களும் இருக்கா. 20 வருஷமா வாசிக்க அந்த வசனம் புது புது கருத்துக்களை சொல்லிக்கொண்டே கொடுப்போம். அதுதான் சங்கீதம் 34 சொல்றாரு, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, அவளுக்கு குறித்து முகம் கோணாது. அவங்கள ஏன் பார்க்கிற, அவன் எவ்வளவு அக்கிரமக்காரனா இருக்கான், அவன் எப்படி நல்லா இருக்கான், அவன் நீ கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் நீ கர்த்தத்தில் ரிஜாய்ஸ்டுதெல்லாம் ஆண்டவற்றில் மன மகிழ்ச்சி ஆயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அதுதான் நம்ம எப்பெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பிப்போமோ. இந்த வசனத்தை பற்றி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, நேற்று காலையில் இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு, நான் பேசிட்டு என்னுடைய காலை கடன்களை முடித்து உட்கார்ந்துருக்கிறப்போ எனக்கு இந்த வசனத்தை கடவுள் நான் பேசினேன். இன்னைக்கு காலையில் திரும்ப என்ன சொல்கிறப்போ எனக்கு யாபேசை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். யாபேசை பெற்றது துக்கத்தோடு அவருடைய தாயார் பெற்றாளாம். எதுக்கு இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு நினைச்சாலாம், எதுக்கு இந்த பிள்ளை பிறந்து துக்கத்தோடு பெற்றுக்கொண்டாளாம். அதனால் அவளுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். அந்த 1 நாளாம் 4ஆம் அதிகாரத்தை வாசினா யாபேஸ், சும்மா ஒரு 4-5 வசனம் தான் யாபேஸை பற்றி சொல்லுது. யாபேஸ் என்ன ஜெபம் பண்றாரு, கர்த்தரே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பிளஸ் பண்ணுங்க. பிளெஸிங் ஃப்ரம் த லார்ட், ஆண்டவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வரணும். என்னை ஆசீர்வதித்து, அடுத்து சொல்றாரு என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை enlarging my territory, என் எல்லையை பெருசாக்குங்க. என்னை என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, என் எல்லை பெரிதாக்க மட்டுமல்ல, நீங்க என்னோடு இருங்க, உமது கரம் என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும். தீங்கு என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. நேற்று என் கம்பெனியில் வேலை செய்கிற சகோதரியுடைய மகன் இறந்துட்டான். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிக்கு சேர்த்துருக்க அந்த அம்மா 4 வருடத்துக்கு முன்னாலே ஊருக்கு கூப்பிட்டு போச்சு. பையெல்லாம் கூட்டிட்டு வழியில் பார்த்து சொன்னேன், ஊரில் சேர்க்காத, இங்கே படிக்கவை, பிள்ளைய கையில் வச்சிருன்னு சொன்னேன். ஒரே வார்த்தைக்கு பஸ் ஏற போன அந்த லேடியும் அந்த பையனுடைய அப்பா, அந்த பையன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணாச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் சேர்க்கலன்னு. ஆனால் இப்போ எனக்கு காலேஜில் சேர்த்த தெரியாது, திருச்சியில் சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட் இயர். அந்த காலேஜில் இந்த பையன் தான் நல்ல பையனா, தண்ணி அடிக்க மாட்டானா, பசங்களோட சுத்த மாட்டானா, எங்கேயும் போக மாட்டானா. நேற்று அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. வந்த ஸ்டூடெண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்டல் வார்டன்லாம் சொல்கிறாங்களாம், அன்னைக்கு தான் நேற்று நைட்டு தான் நண்பர்களோடு சேர்ந்து பைக்கில் போயிருக்கான் 3 பேர். அதுவரையும் கேட்டை விட்டே வெளியே போலியா.
ஒரு முறை பயந்த சுவாபம், யாராவது மிரட்டினா அரண்டுருவான், அழுதுருவான் அந்த பையன். அப்போதான் அன்னைத்தான் நைட்டு போனான் அந்த பசங்களோட. போனவன் திரும்பி பாடி ஆகிட்டான். 3 பேர் ஸ்பாட் அவுட்டு. ஒருவேளை அதுதான் யாபேஸ் சொல்வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரம் என்னோடு இருந்து. இவ்வளோ தெளிவா நின்று நிதான். தீங்கு இருக்கு இந்த தேசத்துல, எப்போ தீங்கு வருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பிளெஸ்ஸிங் 1ஆம் தேதி வந்துட்டோம். ஏப்ரல் 1ஆம் தேதி ஈஸ்டருக்கு அடுத்த நாள் இருப்பங்கிறது தெரியாது. ஜஸ்ட் இன்னும் அடுத்த மெசேஜ் அடுத்த வீட்டு வரையும் போவாங்கிறது தெரியாது. கொடைக்கானல் ஒருத்தர் கடை திறந்துட்டு 5 மணிக்கு காலையில் கடை திறந்தார் குளூரில். 8 மணிக்கு பையன் சாப்பாட்டுக்கு மாற்றுவானா. பையன் சாப்பாட்டுக்கு மாற்றிருக்கான். கடை மேலே, கீழே வீடு. இந்த படியில் கீழே நிறைந்து போகிறப்ப தட்டி கீழே வந்து ஸ்பாட்டில் இறந்துட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். இதுதான் மனித வாழ்வு. நான் நிற்பதும் நிர்மூலமாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை காலைதோறும் புதியவைகள். தீத்து 3:5 சொல்றப்போ, என் நீதி நிமித்த நீர் என்னை ரட்சிக்கல, உங்களுடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்த நிலைமையினால் இதனை பாதுகாத்திருக்கீங்க. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் சொல்றப்போ முடிவில்லை, நீர் என்னை பாதுகாத்திருக்கீங்க. என்னுடைய 64 வயது வரை ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். உங்களுடைய வயது வரை, இந்த வாழ வயது வரை உங்களை ஆண்டவர் பாதுகாத்த ஆண்டவர் சொல்றாரு, தேவனே உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்வீங்களே நீரே இல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்ட முதலை செவியால் உணர்ந்ததுமில்லை, அதை கண்டதுமில்லை என்ற வாக்கு தத்தத்தின்படி யாபேசுடைய எல்லையை பெரிதான தகப்பனே நீங்க என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை காக்காதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இதுதான் அவருடைய ஜெபம். ரொம்ப ஷார்ட் ஜெபம். இந்த ஜெபத்தோடு நம்ம கடந்து செல்றப்போம். இந்த மாதம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு தரும் ஆண்டவர். ஒரு விஷயம் கூட அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் கிருபையாய் 2 மாதங்களை கடந்து 3ஆம் மாதத்தை காணக்கூடியான ஒரு கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவரோடு வாழும்படியான ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். அது மாத்திரம் நாளில் கூட ஒரு சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொண்டிருக்கிறோம். அமைப்போடு வார தேவனோடு வாழ கடவுள் நமக்கு கிருபை தர வேண்டும். பொல்லாத காலங்களில், பொல்லாத உலகத்தில், கடைசி உலகங்களில் எத்தனையோ விபத்துகள், ஆக்சிடென்ட்கள், சொல்ல முடியாத மரணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் சொல்லி வாக்குத்தம் வாழ்க்கையில் கொடுத்து கடவுள் நடத்தி வருகிறார். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் களிமண், ஒரு கரத்தின் கிரியை நீர்களை உருவாக்குறோம் சொல்லி தேவனுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கலாம். நம்பிலவர்கள் எல்லாம் மாற்றக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானால், என்னுடைய கிருபையா என்னை பாதுகாக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானால் ஒரு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, நம்ம உருவாக்குறவர் மாத்திரமல்ல, நம்ம வகாக்குவர், பாதுகாக்கவர். அன்று கேட்கலாமா?
அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. 3வது மாதத்தை காண கொடுத்த பாக்கியத்தை நினைக்கிறோம் சாமி. விலகினமாக இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. எந்த நோக்கத்துக்கு அந்த பிள்ளைகள் நம்பி வருகிறார்களோ அதை அறிந்திருக்கிறேன். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர், ஆகாரின் எங்கே இருக்கிறான் சொல்லி தேடி வந்த கர்த்தர், ஆகாரை அழைத்து ஆசீர்வதித்த தெய்வம். ஆகார் சொன்னார், நீர் எங்கே, நீர் என்னை காண்கிற தெய்வம் சொன்னார். ஆண்டவரே, காண்கிற தெய்வத்தை இந்த பிள்ளைகள் தேடி வந்திருக்கு, கிருபையாக இருந்திருக்கீங்க. எல்லா காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு சரீரத்தில் பிள்ளைகள் வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த குடும்பத்தில் இழந்து போய் கஷ்டப்படுகிறார்களோ ஆறுதலை கட்டெடுத்தாங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கொடுத்த காணிக்கை விசேஷித்த கொண்டு ஆசிரிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமை பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரன் நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அனுபவத்திற்கும்படி நம்முடைய இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் எப்பொழுதும் நம்மளோடு இருந்து நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு